ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி ஊறுகாய் எப்படி செஞ்சிருதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் 2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஜூஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்க ஜூஸ் எல்லாத்தையும் அதில் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு எடுத்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னா தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு ஒரு 100 கிராம் பூண்டு எடுத்து உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி கடுகு சேர்த்து பூண்டை நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, நான் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா போட்டு வதக்கிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஊறுகாய் டெக்ஸ்சரில் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா கடுகு, வெந்தயம் மட்டும் வறுத்து எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி, தோசை, ஒயிட் ரைஸ்க்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்கள் 15 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாம். சப்போஸ் நீங்கள் பிஸியாக இருக்க டைமில் உங்களால் குழம்பு எதுவும் செய்ய முடியலனா ஃப்ரீயாக இருக்கப்போ நீங்கள் இதை பண்ணி வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்